தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். 30/10/2025 வியாழக்கிழமை, திருவோணம் நட்சத்திரம், மதியம் 2:52 வரை பிறகு அவிட்டம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தெய்வங்களும் தாவரங்களும் அப்படிங்கிற பற்றி சொல்ல போகிறேன். இலைகள் இருக்கு இல்லையா, எந்தெந்த தெய்வத்துக்கு எந்தெந்த இலைகளை உபயோகப்படுத்துகிற போது அதுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே மனிதன் தோன்றிய காலத்தில் இறைவன்கிட்ட போய் தாவரம் அப்படின்னு கேட்டாராம். இறைவன் கொடுத்தது என்ன? தாவரத்தை கொடுத்தான். தாவரம் என்று கேட்டான், அவன் தாவரத்தை கொடுத்தான். அப்படி கொடுக்கக்கூடிய தாவரங்களிலே சக்தி வாய்ந்த நல்ல தாவரங்கள், மூலிகைகளை எல்லாம் தெய்வங்களுக்கே அர்ப்பணித்து அதன் மூலமாக நம்முடைய ஆரோக்கியத்தையும் சீராக்கி கொள்ள வழிவகுத்து கொண்டார்கள் நம் முன்னோர்கள். இப்போ நம்ம சிவன் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே சாமி கும்பிட்டு முடிச்சோன்னா தீர்த்தம் கொடுப்பாங்க. அதில் வில்வ தீர்த்தமாக இருக்கும், வில்வ இலை போட்ட தீர்த்தம். ஏன் அப்படின்னா வில்வம் குளிர்ச்சியானது, நம்முடைய உடல் குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு. சரி, ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, அந்த நேரத்தில் நம்ம திருமால் கும்பிட போகிறோம், பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. துளசி தீர்த்தம் கொடுக்குற போது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகும் உடம்பு. ஆகையினாலே இப்படியெல்லாம் ஆராய்ந்து அந்த காலத்தில் இந்த ஆன்மீகத்தை வளர்த்திருக்கிறார்கள். ஆன்மீகமும் மருத்துவமும் இணைந்து செயல்பட்டிருக்கிறது. இப்போ அனுமன் எடுத்துக்கணும்னா வெற்றிலை மாலை போடுறோம். அப்படி வெற்றிலை மாலை போட்டோம் அப்படின்னா நமக்கு வயதுக்கேற்ற வெற்றிலை மாலை போட்டோம் அப்படின்னா நம்ம நினச்ச காரியங்கள் வெற்றி அடையும். துளசி மாலை போடுறோம். அதே மாதிரி சிவனுக்கு வில்வ மாலை போடுவோம். அம்பிகைக்கு வேப்பிலை. இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கூழ் ஊற்றுவாங்க, அதில் வேப்பிலை இருக்கும். வேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி. ஆகையினாலே தான் ஆடி மாதத்தில் கூட ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நான் அந்த பழமொழிகளுக்கான விளக்கம் எழுதி ஒரு 300 பழமொழிகளுக்கு எழுதி இதயம் தொட்ட பழமொழிகள்னு தலைப்பு கொடுத்தேன். அதை நம்முடைய தினத்தந்தியை பல ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தகமாக வெளியிட்டு பெருமைப்படுத்தினார்கள். நல்ல முறையிலே அது அபாரமான விற்பனையானது. அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கேன். ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படிங்கிறது தவறு. ஆடிக்காற்றில் அம்மையும் பிறக்கும்னு இருக்கணும்னு. அம்மை நோய் இந்த காற்றிலே பரவிடுமா. அப்படி பரவாமல் இருக்கணும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி நம்முடைய உடம்புக்கு இருக்கணும் இல்லையா, அதற்குத்தான் வேப்பிலை உபயோகப்படுத்தினார்கள். ஆடி மாதம் முழுவதும் அம்பிகைக்கு வேப்பிலை கொடுக்கிறது. அந்த மாதிரி அமைப்பில் அம்பிகைக்கு வேப்பிலை, விநாயகருக்கு அருகம்புல். இந்த அருகம்புல்லுக்கு ஒரு மிகப்பெரிய மகிமை இருக்குது. பெருமைக்குரிய காரைக்குடி நகரிலே புகழ்கொடி நாட்டியவர் கம்பன் அடிப்படை கணேசன் ஐயா அவர்கள். அவங்க ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. இந்த கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை போட்டு வீதியில எல்லாம் காமிப்பாங்க அந்த காலத்துல எல்லாம். அது மாதிரி கீரியும் பாம்பு சண்டை போடுது பாருங்க அப்படிம்பாங்க. நிறைய பேர் கூட்டம் சுற்றி இருக்கும். திடீர்னு இந்த பாம்பு கொத்தி கீரியினுடைய உடல் முழுவதும் ரத்தமாயிரும். ரத்த வெள்ளத்தில் வந்தோடனே அது என்ன பண்ணும், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஓடிட்டு திரும்பி ஒரு 1/4 மணி நேரத்தில் வரும். ஆனால் எந்த ரத்தமும் இருக்காது. இதை பார்த்துக்கிட்டே இருந்தாராம் கணேசன் ஐயா. உடனே இது எங்கே தான் போகுதுன்னு பார்க்கணும்னு பின்னாடியே போனாராம். அது ஒரு அருகம்புல் இருக்க இடத்துக்கு போய் அது மேலே படுத்து பரண்டுச்சான். உடனே அந்த ரத்த கசிவெல்லாம் நீங்கி பழைய மாதிரி வந்துச்சான். விஷத்தை முறிக்கக்கூடிய ஆற்றல் அருகுக்கு உண்டு. ஆக இன்னும் நிறைய இந்த இலைகளை பற்றியும் தாவரங்களை பற்றியும் தெய்வங்களுடைய அந்த அமைப்பிலே அது எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் சொல்ல வேண்டும். அவற்றை தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு அற்புதமான நாள். உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமத்தில் சொந்த வீட்டில் இருக்கின்றார். ராசிநாதன் ராசியிலோ அல்லது சொந்த வீட்டிலோ இருக்கின்ற பொழுது நீங்கள் யோசிக்காது செய்த காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, பொது நலத்திலே நீங்கள் இருந்தால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். செவ்வாய் தைரியகாரகன். தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். எனவே நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்து முடிப்பீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு நல்ல விதமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறாரே என்று கவலைப்பட வேண்டாம். நீச்ச என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சமேறில் நீச்சபங்க ராஜயோகம் என்பார்கள். ஆனால் அப்படி இல்லை என்றாலும் சுக்கிரன் வீட்டில் புதனும் புதன் வீட்டில் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கின்றார். பரிவர்த்தனை யோகங்களிலேயே தலை சிறந்த யோகம். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இன்று ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தின் ஆதரவு கிடைக்கும். எந்த பிரச்சனையையும் எளிதிலே சமாளிப்பீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். நீங்கள் பொது நலத்திலே இருந்தால் உங்களுக்கும் ஒரு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். குடும்பத்தினுடைய முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மற்றவர்களை நம்பி பொறுப்பை ஒப்படைக்கக்கூடாத நாள். காரணம் சந்திராஷ்டமம். யாருக்கேனும் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்ற இயலாது. பணச்செலவுகள் அதிகரிக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். குடும்ப சுமை கூடுதலாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. நண்பர்களை நம்பி இந்த காரியத்தை செய்ய வேண்டும், அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போய் உங்களுக்கு மனக்கலக்கத்தை உருவாக்கலாம். எனவே இன்று தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். வழிபாட்டில் கவனம் செலுத்துபவர்கள் வியாழக்கிழமை என்பதனாலே குருவை கும்பிடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் கொஞ்சம் வலிமை இழந்திருப்பதனாலே இன்று இனிய நாள். வெற்றி வாய்ப்புகள் வீடு வந்து சேரும். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. மனதை உறுத்தி கொண்டிருந்த பிரச்சனை இன்று அகலும். மற்றவர்களை நம்பி நீங்கள் ஒப்படைத்த பொறுப்புகள் கூட சிறப்பாகவே நடைபெறும். சந்தர்ப்பங்கள் எல்லாம் சாதகமாக அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. இந்த நாள் பொருளாதாரத்திலும் திருப்திகரமாக இருக்கும் நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே கேது, ஜென்மத்தில் கேது இருப்பதனாலே ஞானகாரகன் கேது ஞானத்தை அதிகரிக்க செய்யும். எனவே புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஆலோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு அதிலே அவர்கள் வெற்றி கண்ட பின்னாலே உங்களை பாராட்டுவார்கள். உத்தியோகத்திலே திடீர் இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் வரலாம். ஆனால் வாழ்க்கை துணையோடு மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். அனுசரித்து செல்வது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் புதன் சுக்கிரன் வீட்டில் பரிவர்த்தனை. சுக்கிரன் புதன் வீட்டிலும் புதன் சுக்கிரன் வீட்டிலும் இருப்பதனாலே இந்த பரிவர்த்தனை யோகத்தின் விளைவாக உங்களுக்கு மிக அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அது மட்டுமல்ல, வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். இடமாற்றங்கள் பற்றிய சிந்தனை வெற்றி பெறும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு 10லே குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்தால் உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். ஏதாவது கூடுதல் பொறுப்புகளை கொடுப்பார்கள். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரத்தை காட்ட மாட்டார்கள். எனவே நீங்கள் இதிலிருந்து விலகிக் கொள்ளலாமா, விஆர்எஸ் பெறலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனை இன்று வெற்றி பெறும். அது மட்டுமல்ல, 2லே செவ்வாய் இருப்பதால் பொருளாதார பிரச்சனை அகலும். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று புகழ் கூடுகின்ற நாள். பொறுப்புகளும் பதவிகளும் தானாக வரலாம். குருவினுடைய பார்வை இருக்கின்ற பொழுது கவலைப்பட தேவையில்லை. எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். சந்தித்த நண்பர்கள் மூலம் சந்தோஷமான தகவல் கிடைத்துக் கொண்டே இருக்கும். குரு பார்வை இருப்பதனாலே கல்யாண கனவுகளும் நனவாகலாம். இன்று குருவாரம் என்பதனாலே இந்த அருகில் இருக்கும் ஆலயம் சென்று தென்முக கடவுளை இன்முகத்தோடு வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் குரு இருக்கின்ற பொழுது நீங்கள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய நாளாக அமைகிறது. கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். திடீரென இடமாற்றங்கள் வரலாம் அல்லது இலாகா மாற்றங்கள் வரலாம். எதையும் சிந்தித்ததை உடனடியாக செயல்படுத்த முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். வரவை காட்டிலும் செலவு கூடும். இந்த நாளில் கொஞ்சம் கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, ராசியிலேயே சப்தமாதிபதி சந்திரன் குரு பார்க்கிறார். குரு பார்வை இருப்பதனாலே குடும்பத்திலே மகிழ்ச்சி கூடும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கின்றது. வருகின்ற தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழில் முன்னேற்றத்துக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். 2ல் ராகு இருப்பதனாலே பழைய பாக்கிகளும் வசூலாகி பரவசப்படுத்தும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு செலவுகள் கூடுதலாக இருக்கும். சேமிப்பு கொஞ்சம் கரையலாம். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் இன்னும் 2 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் மிதுனத்திற்கு செல்கிற பொழுது உங்கள் ராசியை பார்ப்பார். எனவே அதுவரை கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இப்பொழுது ஜென்மச்சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே நேரத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வதே இன்றைக்கு உங்களுக்கு நல்லதை செய்யும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருப்பதனாலே நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள். அதே நேரத்தில் பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடும். அதே நேரம் தொழில் ஸ்தானம் எனப்படுகின்ற 10ஆம் இடத்திற்கு அதிபதி உச்சம்.
எனவே பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்குவதை பற்றி சிந்திப்பீர்கள். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் உள்ளவர்கள் நாம் இவ்வளவு உழைத்தும் நமக்கு ஏற்ற அளவுக்கு சம்பாத்தியம் அமையவில்லையே, போதுமான பொருளாதாரம் வரவில்லையே, இந்த வேலையிலிருந்து விலகி வேறு வேலைக்கு செல்லலாமா, அயல்நாடு செல்லலாமா, அல்லது அயல் மாநிலங்கள் செல்லலாமா என்றெல்லாம் கடந்த சில மாதங்களாக சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த சிந்தனைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நாள் இந்த நாள். இன்று குருவையும் நீங்கள் வணங்குவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.